அவரை மேம்படுத்த கத்துக்கணும், அவரை உயர்த்த நீங்க கத்துக்கணும், அவரை கீர்த்தனம் பண்ண நீங்க கத்துக்கணும், அவரை பாட கத்துக்கணும், அவரை ஆராதிக்க கத்துக்கொள்ளணும், அவரை தொழுது கொள்ள நீங்க கத்துக்கொள்ளணும், தாழ்மைப்படுத்தணும். ஆமென். அது நித்திய கட்டளை. 10 வருஷம் விசுவாசி, 100 வருஷம் விசுவாசி, 3 வருஷம் 4வது 5வது வருஷம் ஆயிடுச்சு, இப்படி பெருமை பாராட்டுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கல. சபையை தாங்குறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கல. தாழ்மைப்படுத்த கத்துக்கணும். முதல்ல தாழ்மை நம்ம வாழ்க்கையில அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? தாழ்மையை கத்துக்கணும். ஆண்டவரே, தாழ்மை உள்ள இருதயம் தாங்க அப்படின்னு கேட்கணும். என் வயசு என்ன, நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் 4-5 பிள்ளைகளை பெற்றெடுத்து பேரை எடுத்து பேட்டி எடுத்து அவ்வளோ பெரிய ஆளு, நான் போய் தாழ்மைப்படுகிறதா அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அதுவே நம்மளுக்கு பெருமை. ஆமென். எவ்வளோ பெரிய பணக்காரன், என் ஊர்ல வந்து கேட்டீங்கன்னா எவ்வளோ செழிப்பா, நான் எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறேன், நான் போய் தாழ்மைப்படுகிறதா அப்படின்னு நினைச்சாலும் அது பெருமை. ஆமென்.